இயேசு மட்டும் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உற்சாரில் ரட்சிக்கப்பட, பின்மாறி போன ஜனங்கள் ரட்சிக்கப்பட, மனம் திரும்ப எல்லா ஜனங்களும் ஆண்டோட பிள்ளைகளாய் மாற அந்த ஒரே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமை கனவு துதி ஸ்தோத்திரம் இயேசப்பாவுக்கு தருவை ஏற்றுக்கொள்ளும். இயேசு பிதாவே ஆமென். எல்லா கையில் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தடைகளும் இயேசு நாமத்தில் விலகுவதாக. எல்லா தடைகளும் இயேசு நாமத்தில் விலகுவதாக. வஞ்சிக்கிற ஆவியின் கிரிகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஆவியின் கிரிகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமையால் தேவத்தை எடுக்கிறோம். இதாக இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 12ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். சங்கீதம் 12. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக் கொள்வீர். மனுபுத்திரரில் சண்டார்கள் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தேவ சமூகத்தில் எல்லாரும் கூடும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே எழுதினம் என்று ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராட்சியத்தை காண மாட்டார். முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அவருடைய ராட்சியத்தையே தேடுங்கள். 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. பெருமைகளை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தருக்கு பிடிக்காத வார்த்தை நம்முடைய வாயில் வராமல் இருக்குது நமக்கு நல்லது. நம்ம எல்லாருமே பேசும்போது யோசித்து பேசாதபடி கோபத்திலும் பேசுகிறோம், அவசரப்பட்டு பேசுகிறோம். வேதம் சொல்கிறது நலமானதும் கூட என்ன சொல்லாது, பேசக்கூடாது. எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டு வாசிப்போம். 3. இச்சகம் பேசுகிற எல்லா உதவிகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். நாக்கு அடங்காத ஒரு நாக்கு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் அடக்கிடலாம், நாக்கை மட்டும் நினைக்க முடியாது, அடக்கவே முடியாது. இந்த நாக்கை யாராலும் அடக்க முடியும்னா வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாரும் தெய்வ பிள்ளைகளும் எவ்வளவு ஜெபிச்சாலும் ஒரே ஒரு வார்த்தையாக எல்லாம் பேரும். நம்ம எல்லாரும் பேச தெரியாம ஏதாவது வார்த்தையை பேசி நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வராம போகலாம். நலமான வார்த்தை கூட நினைச்சு விடாதான், பேசக்கூடாது. அப்ப எப்படி வாழ்வது? பேச்சில் அல்ல, இருக்கு பலத்தில் இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். நம்ம எல்லாருக்கும் நல்லா ஜெபம் பண்றோம் நிறைய காரணத்துக்காக, ஆனா பதில் வரல. ஜெபத்தை விட ஸ்தோத்திரம் தான் நல்லது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு என்ன செய்யுங்கள், தெரியப்படுத்துங்கள்.
ஸ்தோத்திரம் அதிகமா சொல்லிட்டாலே கிருபை பெருகும். 2 வார்த்தை ஜெபமே போதும். எரிகோ துதியினால விழுந்தது. நமக்கு விரோதமாய் போராடுகிற அசுத்த ஆவியை மேற்கொள்வதற்கு ஜெபத்தை விட துதி நல்லது. அதிகமாய் துதிச்சுட்டாலே ஜெபம் தன்னால வந்துடும். அந்த ஜெபம் கருத்தான ஜெபமாய் இருக்கும். எலியா நம்மளை போல ஒரு பாடுள்ள மனிதனா இருந்தாலும் பரிசுத்தவான், பக்தி வைராக்கியம் உள்ள தெய்வ மனுஷன் கருத்தாய் ஜெபித்தான். அந்த ஜெபம் கருத்தாய் இருந்தது. நம்ம எல்லாருடைய ஜெபம் எப்படி இருக்கு? ஒரு 500 தோத்திரம் போட்டுட்டு ஜெபம் பண்ண நல்லா இருக்கும். ஒரு 1000 தோத்திரம் போட்டு ஜெபம் பண்ண நல்லா இருக்கும். ஜெபம் சுருக்கமா இருக்கும். அந்த ஜெபம் கருத்தா இருக்கும். நல்ல வேதம் வாசித்து நல்ல ஸ்தோத்திரம் போட்டுட்டு நாம் ஜெபம் பண்ணுமானால் நல்ல பிரயோஜனம் உள்ள ஜெபமாக இருக்கும். நம்ம எல்லாருமே அவசரப்பட்டு வாயை திறந்து உடனே ஜெபம் பண்றோம். துதிக்க மறந்து போகிறோம். துதிகள் மத்தியில் நம்முடைய ஆண்டவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் சில ஜனங்கள் அங்கு பெருமூச்சு விட்டார்கள். அவருடைய சமூகத்தில் எட்டிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் மாற வேண்டுமானால் பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் அழணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஜபம் அதிகமாக தோத்திரத்தோடு ஜபம் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். தேவையில்லாம பேசி மாட்டிடக்கூடாது. பேச்சை குறைச்சிட்டு ஜபத்தை குறைச்சிட்டு ஸ்தோத்திரம் போடுவது நல்லது. எல்லாம் தேவன் நன்மையா நடத்துவார்கள் நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் துக்கத்தோடு இருக்கும் போது கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலுக்காக ஏன் துக்கமாய் இருக்கிறார்? உன்னுடைய வித்தா இருக்கிற நாள் அவனை நினைச்சுவேன் ஆசீர்வதிப்பேன். நீதிமானின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெற்றோர்களுடைய ஜெபத்து மூலமா, பெற்றோர்களுடைய நன்மை செய்த நிமித்தமா, பெற்றோர்கள் செய்த தான தர்மம் காணிக்க நிமித்தமா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சி சொல்லுவாங்க.